இடைநிலைப் பள்ளியில் 16 வயது மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த 14 வயது மாணவன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கழிப்பறையில் இருந்து 16 வயது மாணவி உயிருடன் மீட்கப்படும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பட்டாலிஞ்சேயாவில் உள்ள பண்டார் உத்தாமா இடைநிலைப் பள்ளியின் கழிப்பறையில் இன்று காலை 9:30 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்ததாகவும், தப்பி ஓட முயன்ற சம்பந்தப்பட்ட மாணவனை ஆசிரியர்களும் மாணவர்களும் சுற்றி வளைத்ததாகவும் பட்டாலிஞ்சேயா மாவட்ட காவல்துறை தலைவர் ஷம்சுடீன் மமாட் தெரிவித்தார். படுகாயத்துடன் மீட்கப்பட்ட 16 வயது மாணவி உயிரிழந்ததை சுகாதார பணியாளர்கள் உறுதிப்படுத்தினர். சம்பவம் நிகழ்ந்த அடுத்த 5 நிமிடங்களில் சுகாதார பணியாளர்களும் காவல்துறை அதிகாரிகளும் பள்ளிக்கு விரைந்ததாகவும், ஆயுதத்துடன் இருந்த 14 வயது அதே இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவரை கைது செய்ததாகவும் ஷம்சுடீன் மமாட் கூறினார். கத்தியால் தாக்கிய சம்பந்தப்பட்ட மாணவன் தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும், முழுமையான விசாரணைக்கு பின்னர் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றும் ஷம்சுடீன் மமாட் உறுதி அளித்தார். இஸ்ரேலிய கொடிகளை மலேசியாவில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருப்பதை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூற்றினார். பாலஸ்தீனிய ஆதரவு நாடுகளாக இருந்து வரும் பல நாடுகள் இஸ்ரேலிய கொடியை பயன்படுத்துவதில்லை. மலேசியாவும் அந்த கொள்கையை ஏற்பதாக இன்று நாடாளுமன்றத்தில் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தப்படும் பேரணிகளில் வரம்புகள் மீறாமல் இருக்கும்படியும் அவர் கேட்டுக் கொண்டார். குறிப்பாக இஸ்ரேலை எதிர்க்கும் நோக்கத்துடன் இஸ்ரேலின் தேசிய கொடியை பறக்க விடுவதும் அதை சிதைப்பதும் அர்த்தமற்றது. எந்த ஒரு நாட்டிற்கும் நாம் எதிரானவர்கள் அல்ல. ஒரு நாட்டின் கொடி என்பது மதிக்கத்தக்கது. நாம் இஸ்ரேலுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இல்லை என்றாலும் இஸ்ரேலிய கொடிகளை பறக்கவிட்டும் அதை சிதைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும், இது தொடர்பான வழக்குகளை காவல்துறை தீர விசாரிக்க வேண்டும் என்றும் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார். உள்ளூர் சுற்றுலா தலங்களின் கட்டணங்கள் அதிகரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். பெரும்பாலான மலேசியர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா மேற்கொண்டாலும் மலேசியாவில் உள்ள சுற்றுலா தலங்களை புறக்கணிப்பதாகவும் ஆய்வுகள் காட்டுவதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதற்கு முக்கிய காரணம் சுற்றுலா தலங்களில் விதிக்கப்பட்ட கட்டணங்கள் வெளிநாட்டு நாணயத்தின் மதிப்பில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக லங்காவி, பங்கோ, தியோமான் ஆகிய சுற்றுலா தீவுகளின் கட்டணங்களை கட்டுப்படுத்தினால் பெரும்பாலான மலேசியர்கள் வெளிநாட்டு சுற்றுலாவிற்கு செலவு செய்ய நினைப்பதை விடவும் குறைவாகவும் நிறைவாகவும் உள்நாட்டு சுற்றுலா தலங்களில் செலவிடலாம் என்று பிரதமர் கூறினார். முதற்கட்டமாக வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ள சுற்றுலா தலங்களின் கட்டணங்களை கட்டுப்படுத்த இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். பரிக்காத்தானின் பிரதமர் வேட்பாளர் யார் எனும் விவகாரத்தில் பக்காத்தான் மற்றும் பாரிசான் அரசியல்வாதிகள் ஆர்வமாக இருந்தாலும் அடுத்த பொதுத் தேர்தலில் பாரிசானின் பிரதமர் வேட்பாளர் அன்வாரா எனும் கேள்வியை பாஸ் கட்சியின் தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி முன்வைத்துள்ளார். பக்காத்தானின் பிரதமர் வேட்பாளர் அன்வார் என்பதில் அந்த கூட்டணி உறுதியாக உள்ளது. ஆனால் பாரிசான் அன்வார் தான் பிரதமர் வேட்பாளர் என்பதை ஏற்றுக்கொள்ளுமா என்று அமாட் ஃபத்லி ஷாரி கேள்வி எழுப்பினார். பரிக்காத்தானின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதில் பாரிசான் ஆர்வமாக இருக்கிறது. உங்கள் கட்சியையும் உங்கள் கூட்டணி கட்சிகளையும் முதலில் பாருங்கள், அதன் பின்னர் எதிர்கட்சியின் விவகாரங்களில் தலையிடலாம் என்று அமாட் ஃபத்லி ஷாரி பாரிசானுக்கு பதிலளித்துள்ளார். ஆளும் கட்சியாக இருக்கும் பாரிசானுக்கே பிரதமர் வேட்பாளர் இல்லை. இவர்களுக்கு பரிக்காத்தானின் பிரதமர் வேட்பாளர் யாராக இருந்தால் என்ன என்று அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்தார். பரிக்காத்தானின் பிரதமர் வேட்பாளர் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாரிசானின் பிரதமர் வேட்பாளர் அன்வாரா என்பதை பாரிசான் தலைவர்கள் உறுதிப்படுத்தட்டும் என்று அமாட் ஃபத்லி ஷாரி கேட்டுக் கொண்டார். வரவிருக்கும் ஆசியான் உச்சி மாநாட்டில் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் சம்பிரதாய நிகழ்வில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்வார் என்று மலேசியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான் இன்று தெரிவித்தார். ஜூலை மாதம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான பதட்டங்கள் ராணுவ மோதல்களாக வெடித்தன. 40க்கும் மேற்பட்டோர் இதில் கொல்லப்பட்டனர் மற்றும் சுமார் 3 லட்சம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 5 நாட்கள் சண்டைக்கு பிறகு டிரம்பின் மத்தியஸ்தத்தில் இரு தரப்பினரும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டனர். அதன் பின்னர் மீண்டும் போர் நிறுத்த மீறல்கள் குற்றச்சாட்டுகளை பரிமாறிக்கொண்டனர். டொனால்டு டிரம்ப் தாய்லாந்து கம்போடியா அமைதி ஒப்பந்தத்தை காண ஆவலுடன் காத்திருக்கிறார் என்று முகமது ஹசான் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார்.
அக்டோபர் 26, 28 தேதி வரை மலேசிய தலைநகரில் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டில் அமெரிக்க தலைவர் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கம்போடியா பிரதமர் ஹூன் மனெட் அமெரிக்க அதிபரை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்ததாக கூறினார். மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்த புதுமையான ராஜதந்திரத்திற்கு அவரை பாராட்டினார். தாய்லாந்தின் பிரதமர் அனுடின் சான் விரகுல் கடந்த வாரம் டிரம்பிடமிருந்து ஒரு கடிதம் பெற்றதாக தெரிவித்தார். அதில் அமெரிக்க தலைவர் 2 அண்டை நாடுகளும் பதற்றங்களை தீர்ப்பதை காண விரும்புவதாக தெரிவித்துள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் துறையின் கூட்டரசு அமைச்சருக்கான அரசியல் செயலாளராக வழக்கறிஞர் சிவமலர் கணபதி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னிலையில் சிவமலர் கணபதி இன்று காலை பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். வழக்கறிஞரும் சமூக செயற்பாட்டாளருமான சிவமலர் கணபதி சுகாதார அமைச்சருக்கும் கூட்டரசு அமைச்சருக்கும் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். அவரின் தொடர் சமூக நல நடவடிக்கைகளின் மூலமாக தற்போது கூட்டரசு பிரதேச அமைச்சர் டதஸ்ரீ ஷலீகாவின் அரசியல் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். வரலாற்றில் அமைச்சரின் அரசியல் செயலாளராக நியமிக்கப்பட்ட முதல் இந்திய பெண் எனும் சாதனையையும் வழக்கறிஞர் சிவமலர் கணபதி நிகழ்த்தியுள்ளார். அண்மையில் தலைநகரில் இந்தியர்கள் தொடர்பான பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு காண சிவமலர் கணபதி முக்கிய பங்களித்துள்ளார். மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வு, மஸ்ஜித் இந்தியா கோயில் நில விவகாரம், பிரிக் ஃபீல்ட்ஸ் தீபாவளி சந்தைகள் போன்றவை குறிப்பிடத்தக்கது. ஆதவன் கலை கலாச்சார மன்றத்தின் வலை சமூக மேடை நாடகம் அண்மையில் தலைநகர் சோமா அரங்கில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் இந்த நாடகத்தில் பங்கு பெற்ற கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக ஞாயிற்றுக்கிழமை கில்லான் செந்தோசா சக்தி உணவகத்தில் பாராட்டு விழா விருந்து உபசரிப்போடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவார் சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்தார். வலை நாடகத்தில் பங்கேற்றவர்களுக்கு நினைவு பரிசினை அவர் எடுத்து வழங்கினார். வலை நாடகத்தில் இடம்பெற்ற மற்றும் பக்க பலமாக இருந்து பங்காற்றிய அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.